لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم وقال الله سبحانه وتعالى في الحديث القدسي والله لو جاءوني من كل طريق واستفتحوا كل باب ما فتحت لهم حتى يأتوا خلفك يا محمد. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் உள்ள மதங்கள்ல அல்லாஹ்வுக்கு ஆகவும் விருப்பமான மதம், அல்லாஹுவால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மதம் இருக்குகின்றது என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம், புனிதமான தீனுல் இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாத வேற எந்த ஒரு மார்க்கத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. அதை யாரு தேர்ந்தெடுத்தாலும் அதை அல்லாஹ் நிராகரிப்பதாக குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். குர்ஆன்ல கடைசியா இறங்கிய ஆயத் அல் யௌம அக்மலுது லக்கும் தீனக்கும் என்ற அந்த ஆயத்துடைய தொடர்ல வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை தான் நான் உங்களுக்கு தீனாக மார்க்கமாக பொருந்தி கொண்டு விட்டேன். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின், இஸ்லாம் அல்லாத வேற எதை யாரு மார்க்கமாக தேர்ந்தெடுத்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நிராகரித்து விடுவான். ஆக உலகத்துல மார்க்கங்கள்ல மதங்கள்ல மிகவும் சிறந்த ஒரு மார்க்கம் மதம் என்றால் புனிதமான இஸ்லாமிய மார்க்கம். அந்த இஸ்லாத்தை அறிமுகம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் மிகவும் முக்கியமானவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரிஷுக்கு பக்கத்துல மிகவும் அவருக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். இஸ்லாம் மாத்திரமல்ல, உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய ஒரு தூதை, ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடியவர் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அதனால தான் கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்துடைய வேளை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுகின்றார்கள். ஏன் அழுவுறீங்கன்னு கேட்கப்பட்ட வேளையில இதுக்கு பின்னால பூமிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது, இதுவரைக்கும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதை செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் நபியுடைய வஃபாத்துடன் அந்த சந்தர்ப்பம் முடிந்து விடுகின்றது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கத்ருடைய இரவுல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவதாக சூரா அந்த கத்ர் என்ற சூராவுல குறிப்பிடுகின்றான். ஆனால் வஹயை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த வருகை நபி அவர்களுடன் முற்றுப்புள்ளி விடுகின்றது. அப்ப எவ்வளவு நம்பிக்கையான ஒரு மலக்காக இருந்திருப்பார். உலகத்திற்கு வந்த லட்சத்திற்கு மேற்பட்ட அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ்வால் கூறப்பட்ட அதே செய்தியை அந்தந்த முறைப்படி எந்த மாற்றமும் இல்லாமல் நபிமார்களுக்கு கொண்டு வந்து ஒப்படைப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين. ذي قوة, மிகவும் பலமானவர், சக்தி வாய்ந்தவர். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான தோற்றத்தை நபி அவர்கள் ஒரு 3 முறை தான் கண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 500 இறக்கைகள். அந்த 500 இறக்கைகளில் ஒரு இறக்கையை விரித்தா கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் அந்த இறக்கை மூடிக்கொண்டு விடும். அதே மாதிரி 600 இறக்கைகளை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான்.
ஆரம்ப வேலையில நபி அவர்கள் ஒரு தடவை வீட்டிலிருந்து வெளியில வராங்க. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்தரத்துல ஒரு கதிரையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்து நபி அவங்க பயந்துட்டாங்க, வீட்டுக்கு ஓடி போறாங்க. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொல்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்க என்ன போத்துங்க. பார்த்து பயம் பிடிச்சிருச்சு. இப்பொழுது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல் முஸம்மில் அந்த சூராவை இறக்குகின்றான். போர்வை போத்தியவரே என்ற சூரா அந்த கட்டத்தில் இறக்குகின்றான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எவ்வளவு பலம் உள்ளவர்கள். ஹஜ்ரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை அழிப்பதற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய 600 இறக்கைகளில் ஒரே ஒரு இறக்கையுடைய ஒரு ஓரத்தை தான் பாவிச்சாங்க. லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கோத்திரம் வாழ்ந்த அந்த பகுதிக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் நீளம், ஒரு 5 அல்லது 6 கிலோமீட்டருடைய அகலம், ஒரு 7 கிராமங்களை கொண்ட பல இலட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த கிராமங்களுக்கு சதோம், ஒமேரா என்றெல்லாம் பெயர் வைக்கப்பட்டிருந்தது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன செய்கின்றார்கள், அந்த கிராமத்தை தன்னுடைய ஒரே ஒரு இறக்கையின் ஓரத்தால தோண்டுகின்றார்கள். தோண்டி எந்த அளவுக்கு உயர்த்துகின்றார்கள் என்றா, அந்த கிராமத்தில் இருந்த சேவல் சத்தக்குள் போடக்கூடிய சப்தத்தை வானத்தில் உள்ள மலக்குமார்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி அதை மறுபக்கமா கீழே போட்டு விட்டார்கள். அதுதான் இன்றைக்கு அதாவது டெட் சீயாக, ஷாக்கடலாக இருக்கு. ஜோர்டன்ல நாங்க ஜமாத்துல போன டைம்ல போனோம். அது கடும் உப்பு, எங்கட இந்த உப்பு மாதிரி இல்ல. அதாவது அந்த கடுமையான குளிர் டைம். அப்ப அங்குள்ள சில அரேபியர்கள் சொன்னாங்க, இந்த தண்ணீரை யாராவது குளிச்சா அவருக்குள்ள அதிகமான நோய்கள் என்ற இதுல பலவிதமான அந்த மருந்து நிவாரணிகள் இருக்குது. இந்த டெட் சீண்ட ஷாக்கடல் எதுவுமே அதுல வாழாது, மீன் ஒன்றுமே இல்ல. ஏதாவது ஒரு வஸ்துவ போட்டா அது அவசரமா கீழே விழுவதில்லை, கீழே தாழுது தான், ஆனா அவசரமா தாழுதில்லை, மெதுவா. அந்த அளவுக்கு அந்த தண்ணி பாரம். இப்ப நாங்களும் என்ன செஞ்சோம், கொஞ்சம் குளிச்சு பாப்போம். எங்க ஜமாத்துல நான் மட்டும்தான் வாலிபன் அந்த டைம்ல குளிச்சது. உள்ளுக்கு இறங்கினா கண்ணை துறக்க இல்லாத அவ்வளவு, அதாவது உப்பு எங்களை சாதாரணமான உப்பை விட ஒரு 7 மடங்கு கூடவும். ஒரு 5-10 நிமிஷமாச்சு எங்கட கண்ணை துறக்கிறதுக்கு அவ்வளவு கடுமையான உப்பு. அப்ப அதுக்கு டெட் சீன்னு சொல்றாங்க. இன்று வரைக்கும் அது கடுமையான உப்பு, எந்த மிருகமும் அதுல வாழுதில்லை. சுமார் 11 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. ஜோர்டான் சிட்டியிலிருந்து பள்ளத்தில் இறங்கணும். கடல் மட்டத்திலிருந்து 392 அடி கீழே போயிருச்சு. கடல் மட்டத்திலிருந்து 392 அடி கீழே போயிருச்சு. அதில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் தோண்டி அதை மறுபக்கமா போட்டதன் காரணமா ஒரு இறக்கைக்கு எவ்வளவு பெரிய சக்தி, இந்த 600 இறக்கைக்கு எவ்வளவு பெரிய சக்தி. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் மிகவும் சக்தியானவர்கள். இந்த அரிசி உடையவன் மக்கீன், மிகவும் அவருக்குன்னு சொல்லி ஒரு அலாதியான இடத்தை அந்தஸ்து அல்லாஹ் வைத்திருக்கின்றான். முத்தாயின், எல்லா மலக்குமார்களும் வழிபடுவாங்க. மனிதர்களுக்கு வேணும் என்ற ஒரு எண்ணிக்கை இருக்குது. இன்றைக்கு இந்த உலகத்தில் இப்பொழுது தற்போது ஒரு 600 கோடி மக்கள். இதற்கு முன்னால வாழ்ந்த ஓரளவு கணக்கிட்டு பார்க்கலாம், இதற்கு பின்னால வரக்கூடியவர்களையும் ஓரளவு கணக்கிட்டு பார்க்கலாம். ஆனா மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் அறிய முடியாது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, உங்களுடைய ரப்புடைய படை, அல்லாஹ்வுடைய படையுடைய எண்ணிக்கை அவனை தவிர வேற யாரும் அறிய முடியாது. அந்த அத்துணை மலக்குமார்களும் ஹஜ்ரத் ஜிப்ரீலுக்கு வழிபடுவாங்க. முத்தாயின் சம்ம அமீன், அந்த இடத்துல மிகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அதனால தான் அல்லாஹ் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களுக்கு தன்னுடைய செய்தியை, தூதை எத்தி வைப்பதற்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆக நமக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கமும் கண்ணியமான மார்க்கம், புனிதமான தூய்மையான மார்க்கம். அந்த மார்க்கத்தை தன்னுடைய ரசூல்மார்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மலக்குமார்களுடைய தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம். பின்னால் அந்த மார்க்கத்தை இந்த உம்மத்திற்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியுடைய அந்தஸ்தை உள்ளால் உள்ளபடி உலகத்தில் உள்ளவங்க யாரும் உண்மையான முறையில விளங்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வரஃபஅனா லக திக்ரக், முஹம்மதே, நாங்க உங்களுடைய புகழ, உங்களுடைய பிரசாபத்தை உயர்த்தி இருக்கின்றோம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த ஆயத் இறக்கப்பட்டதற்கு பின்னால வந்து நபியிடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க சொன்னான், கைஃப ரஃபஅது திக்ரக, உங்களுடைய பெயரை, உங்களுடைய புகழ நாங்க எப்படி உயர்த்தினோம் உங்களுக்கு தெரியுமா?
அப்ப நபி அவர்கள் வளமையான நபியுடைய பதில் அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே மிக அறிந்தவன், அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இந்த நபியுடைய பொதுவான ஒரு பதில். அப்ப நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வே அறிந்தவன். இப்பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறினான் இதா துகிர்து துகிர்த மஇ, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எங்கெங்கெல்லாம் என்னை பற்றி கூறுகின்றேனோ அந்தந்த இடங்களில் எல்லாம் உங்களை பற்றியும் கூறிக்கொண்டே இருக்குகின்றேன். எந்தெந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுதோ அந்த இடங்கள் எல்லாம் நபியுடைய பெயர் சொல்லப்படுது. பாருங்க, முதலாவது ஒரு ஆள் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வராரு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன அவர் பூர்த்தியான முஸ்லிம் இல்ல, இப்ப அவர் ஹாஃப் முஸ்லிம். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன மூமின், அப்பதான் அவர் பூர்த்தியான முஸ்லிம். இஸ்லாத்திற்கு வரும் பொழுதே அல்லாஹ்வுடைய பெயருடன் நபியுடைய பெயர். பின்னால் அவர் இஸ்லாத்திற்கு வராரு, அல்லது ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்தவுடன் காதுல பாங்கு சொல்றீங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதே குழந்தை பெரியவராகி ஜனாசா தொழுவிக்கப்படுது. அந்த ஜனாசாவுல கூட 4 தக்பீர். முதலாவது தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது தக்பீர்ல நபியின் மீது ஸலவாத். இது சுருக்கம். ஆக அல்லாஹ் என்ன கூறுகின்றான், எந்தெந்த இடங்கள்ல நான் என்னை பற்றி கூறினேனோ அந்த இடங்களில் எல்லாம் உங்களை பற்றியும் நான் கூறியிருக்கின்றேன். அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க விரும்புகின்றேன். இன்னி உரீது அன் அன்துர இலைக், உன்னை நான் இந்த உலகத்துல பார்க்கணும். அல்லாஹ் சொல்லிட்டான், உலகத்துல நீங்க என்னால பார்க்க முடியாது. காலலன் தரானே, என்னை நீங்க உலகத்துல பார்க்க முடியாது. வலாகின் இன்துர் இலல் ஜபல், இந்த மலையை பாருங்க. ஃபஇன் இஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானே, அந்த மலை அதே இடத்துல அப்படி இருந்தது என்று சொன்னா நீங்க என்னை அதுல பாத்தீங்கன்னு சொல்லி அர்த்தம். فلما تجلى ربه للجبل جعله دكا وخر موسى صعقا, அந்த மலைக்கு அல்லாஹ்வுடைய தஜல்லியாத் என்று சொல்லக்கூடிய நூர் இறங்கியவுடன் அந்த மலை துண்டு துண்டாக ஆகிவிட்டது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மயக்கம் போட்டு கீழே வீழ்ந்து விட்டாங்க. ஆஹா, அல்லாஹ் சொல்லிவிட்டான், உலகத்துல நீங்க என்னோட பேசலாம், ஆனா என்னை பார்க்க முடியாது. ஆனால் மறுமுனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய தர்பாருக்கு அழைத்தான். நபி அவங்க பூமியிலிருந்து இந்த உலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு பயணம் செய்கின்றார்கள். செய்யக்கூடிய வேளையில ஒவ்வொரு வானத்திலையும் சில நபிமார்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான். வானத்தில மலக்குமார்களை ஏற்படுத்தி வைத்தான். ஒவ்வொரு வானத்தை நபி அவர்கள் கடக்கக்கூடிய வேளையில மர்ஹபன் பின் நபியி சாலிஹ் வல் அஹி சாலிஹ், சாலிஹான நபி உங்களுக்கு சோஃபனம் உண்டாவதாக, நம்முடைய சகோதரரை உங்களுக்கு சோஃபனம் உண்டாவதாக. ஒவ்வொரு வானத்தில சில நபிமார்களையும் பல மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் நபி அவர்களை வரவேற்கின்றான். நபியுடைய அந்த வரவேற்பை வைத்து சுவர்க்கத்தை இன்னும் அல்லாஹ் அலங்காரமாக்கினான். யா ஜன்னத்து தஸையனி, சுவர்க்கமே நீ இன்னும் அலங்காரமாக ஆகு, இன்னும் அலங்காரமாக ஆகு. என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பின்னால நபி அவர்கள் 7 வானத்தை தாண்டி இப்பொழுது அவர்கள் அதற்கு மேலான செல்லக்கூடிய வேளையில ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லிவிட்டாங்க, இதற்கு மேலான எனக்கு செல்ல முடியாது. இப்பொழுது நபி அவர்கள் பல ஆயிரக்கணக்கான ஒளித்திரைகளை நீக்கிக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சமூகத்திற்கு தர்பாருக்கு செல்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார். உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களையும் அவர்களுடைய பெயரை சொல்லித்தான் அழைத்தான். முதலாவது யா ஆதம் என்று சொல்லி, பின்னாலே யா நூஹ், அதற்கு பின்னாலே யா மூசா, அதற்கு பின்னாலே யா இப்ராஹிம், அதற்கு பின்னாலே யா ஷுஐப், யா நூஹ், யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா தாவூத், அனைத்து நபிமார்களையும் அவர்களுடைய பெயரை சொல்லித்தான். ஆனா எங்கட நபி அவங்களுக்கு கூறப்பட்ட அந்த குர்ஆன்ல எங்கேயுமே யா முஹம்மது சொல்லி அல்லாஹ் அழைத்ததில்ல. நபி அவர்களை கண்ணியமான முறையில யா அய்யுஹல் முஸம்மில் அல்லது யா அய்யுஹல் முத்தஸிர் அல்லது யா அய்யுஹர் ரசூல் அல்லது யா அய்யுஹன் நபி என்று தான் நபி அவர்களை அழைத்தானே தவிர எங்கேயுமே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா முஹம்மது என்று அழைக்கல்ல. மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹூர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய நபியை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான்.
மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வாரோம்டா, நமக்கு தரப்பட்ட மார்க்கமும் தூய்மையான பரிசுத்தமான மார்க்கம். அந்த மார்க்கத்தை நபிமார்களுக்கு அறிமுகம் செய்வதற்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவரும் தூய்மையானவர், பரிசுத்தமானவர். அந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி அவர்களும் பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால யார் அந்த நபிய உள்ளால் உள்ளபடி உண்மையான முறையில விளங்குவார்களோ அவர்கள் தான் அந்த நபிக்கு உண்மையான முறையில வழிபடுவாங்க, கட்டுப்படுவாங்க. யாரு நபிக்கு வழிபடுறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு வழிபடுற மாதிரி தான். யாராவது நபிக்கு மாறு செய்த அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற மாதிரி குர்ஆன்ல கூறுகின்றான், மய்யுத்திர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். எவர் ரசூலுக்கு வழிபடுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவரை போன்று. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நபியுடைய உண்மையான கண்ணியத்தை உள்ளால் உள்ளபடி விளங்கினவர்கள் சஹாபாக்கள். ஏன் வஹி வந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏதாவது ஒரு சிக்கல் வருது, நபி அவங்க எதிர்பார்ப்பாங்க, உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்கி வைக்கின்றான். அந்த நபியுடைய உண்மையான அந்தஸ்தை, கண்ணியத்தை, கௌரவத்தை சஹாபாக்கள் கண்டதனால அந்த நபிக்கு அவர்களால மாறு செய்ய முடியல. நபியுடைய உத்தரவாக இருக்கலாம், நபியுடைய கட்டளையாக இருக்கலாம், நபியுடைய ஒரு விருப்பமாக இருக்கலாம், நபியுடைய ஒரு ஜாடை சைக்கிளையாக இருக்கலாம், அனைத்திற்கும் முழுமையாக அந்த சஹாபாக்கள் வெளிப்பட்டார்கள். அதனால தன்னுடைய நபிக்கு இவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணம் செய்ததனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தன்னுடைய அனைத்து குதிரத்துகளை, பரக்கத்துகளை, ரஹ்மத்துகளை இறக்கி வைத்தான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நாங்க சஹாபாக்களுடைய இந்த சரித்திரங்களை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்தெந்த அடிப்படையில் அவங்க வழிபட்டாங்க, அதாவது நம்முடைய சிந்தனையில வராது. மிஷ்காத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. மிஷ்காத் என்ற ஒரு முக்கியமான கிதாப். அதிகமான அரபி மதரசாக்கள்ல 6ஆம் 7ஆம் வகுப்புக்கு ஓதி கொடுக்கவாங்க ஹதீஸ் கிதாபுல ஆக முக்கியமான. அதுல புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நஸாயி, இப்னு மாஜா இந்த 6 கிரந்தங்களுடைய ஹதீஸ், அதுக்கு பின்னால முஸ்னத் அஹ்மத், தாரமி போன்ற பல கிதாபுகளுடைய ஒரு தொகுப்பு தான் மிஷ்காத். அதற்கு எத்தனையோ அதாவது விரிவுரை அரபியில, உருதுல இருக்குது. அதில் உள்ள உருதுல உள்ள ஒரு கிதாபு தான் அந்த மஞ்ச கலர் மஸாயிர் ஹக்னு சொல்லியிருக்குது 5 வால்யூம்ல. அந்த மிஷ்காத் போன்ற கிதாபுகள்ல நிறைய ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் எப்படி வழிபட்டாங்க. அதுல ஒரு ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. அப்ப நபி அவங்க தொழுது கொண்டிருந்த வேளையில நபி அவர்கள் செருப்பை போட்டு கொண்டு தான் தொழுக வைத்துக் கொண்டிருந்தாங்க. திடீரென்று சொல்லி நபி அவங்க செருப்பை கலட்டி ஒரு பக்கத்துல வீசிட்டாங்க. நபி அவர்கள் தொழுகையில தன்னுடைய செருப்பை கலட்டியதுதான் தாமதம். முழுக்க முழுக்க சஹாபாக்களும் தங்களுடைய கால்கள் இருந்த செருப்புகளை கலட்டி வீசிட்டாங்க. இப்ப தொழுது முடிச்சதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள கேக்குறாங்க, என்ன நீங்க உங்களுடைய செருப்பை கலட்டி வீசுறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கலட்டினதுக்கு பின்னால் எங்களுக்கு சிந்திக்க நேரம் இல்ல, எங்களுக்கு யோசிக்க நேரம் இல்ல. இந்த காலத்தில் உள்ள ஒரு சில சகோதரர்கள் யோசிக்கிறது, ஏன் நபி அவங்க இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி செய்ய சொன்னாங்க, ஏன் இந்த நேரத்தில் இதை செய்யணும், எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு நேரம். அன்று சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க கலட்டினீங்க, அதற்கு பின்னால் எங்களுக்கு யோசிக்க நேரம் இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்க எல்லாருமே கலட்டி வீசி விட்டோம். இப்பொழுது நபி அவங்க சொல்றாங்க, என்னுடைய செருப்பல ஒரு அசுத்தம் இருந்துச்சு, நஜீஸ் இருந்துச்சு. நான் தொழுகவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்தாரு. வந்து சொன்னாரு, முஹம்மதே, உங்களோட பாதரட்சையில செருப்பல அசுத்தம் இருக்குது, அதனால நீங்க அதை தூரமாய்க்கொள்ளுங்க. அதனால நான் செருப்பை கலட்டி வீசினேன். உங்களோட பாதரட்சைகள் அசுத்தம் இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், போட்டுக்கொண்டு தொழுவலாம். இது எந்த சந்தர்ப்பத்துல? நபி அவங்க தொழுத பள்ளி வெறும் மண் மணல், அதனால இங்க யாரும் இப்ப போட்டுக்கொண்டு வர இயலாது. ஏன்னா அங்க ஒன்றுமே இல்ல, காப்பட்டம் இல்ல, பாயம் இல்ல, முசல்லாவும் இல்ல, வெறும் மணல்ல தான் தொழுவாங்க. கடும் ஷூட்ல தொழக்கூடிய வேலையில சஹாபாக்கள் அந்த சஜிதா செய்யற இடத்தில் உள்ள கல்ல புறக்கி கையில வச்சு கொருவாங்க. எந்த அவ்வளவு உஷ்ணம், அந்த கையில வச்சா அந்த கீழுள்ள சூட்டை விட கையுடைய சூடு கொஞ்சம் குறைவா இருக்கும். சஜிதா போகும்போது அந்த கல்ல வச்சு அதுல சஜிதா செய்வாங்க, அவ்வளவு சூடு. அதனால நபி அவர்கள் சொன்னாங்க, அவங்களோட செருப்புல அசுத்தம் இல்லாட்டி நீங்க என்ன செய்யுங்க, அவங்களோட செருப்புகளை கலட்டாம என்ன செய்யலாம், அதனுடன் தொழுது கொள்ளலாம். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வாரோம்டா, நபி அவர்கள் தொழுகையில தன்னுடைய செருப்பை கலட்டி வீசுறாங்க. அனைத்து சஹாபாக்களும் அவர்களுடைய என்ன செய்யறாங்க, ஒரு வினாடி கூட யோசிக்கல. நபி அவர்கள் கலட்டி விட்டு அதற்கு மேல் எங்களுக்கு யோசிக்க நேரம் இல்ல, செருப்புகளை கலட்டி வீசுறாங்க.
மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷஹோர்களே, நபியுடைய செயல் கண்ட உடனடியா செஞ்சிருவாங்க. நபி அவர்கள் உத்தரவிட்டா அந்த உத்தரவுக்கு அவர்களால மாறு செய்ய இயலா. அது பெரிய உலகத்துடைய தலைவனுக்கு முன்னால நின்றாலும் சரி, நபியுடைய உத்தரவுக்கு மாறு செய்ய சஹாபாக்கள் தயாரில்லை. தங்களுடைய உயிரை வேண்டா கொடுப்பாங்க. நபியுடைய ஒரு சுன்னத்திற்கு மாற்றம் செய்ய அவங்களால இயலா. அவங்க அப்படித்தான் பழகினாங்க நபி அவர்களுக்கு முன்னால. மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷஹோர்களே, ஹஜ்ரத் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சுபுல் சலாம் என்ற கிதாபுல அந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி அவங்க எச்சில் துப்பக்கூடிய முறையை கூட சொன்னாங்க. நீங்க எச்சில் துப்பக்கூடிய வேலையில கிப்லாவுடைய திசையை நோக்கி துப்பாதீங்க, உங்களோட வலது பக்கமாக துப்பாதீங்க, நீங்க உங்களோட இடது பக்கமாக துப்பிக் கொள்ளுங்க. இடது பக்கமா யாராவது இருந்தா அவங்களுடைய காலுக்கு கீழால துப்பிக் கொள்ளுங்க. அப்ப நபி அவர்களுடைய உத்தரவு என்ன? கிப்லாவுடைய திசையை நோக்கி எச்சி துப்பாதீங்க, வலது பக்கமாக துப்பாதீங்க. இந்த ஹதீஸை கேட்ட ஹஜ்ரத் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் எப்பொழுது வலது பக்கமாக துப்ப வேண்டாம் என்று சொன்னார்களோ அன்றிலிருந்து நான் மரணிக்குகின்ற வரைக்கும் வலது பக்கம் எச்சில் துப்பவே இல்லை. மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷஹோர்களே, ஆரம்ப காலத்துல மதீனாவுடைய மஸ்ஜித் நபவிக்கு பெண்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்பதான் இஸ்லாம் அதாவது உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. நபி அவங்க தொழுகை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப நபியுடைய தொழுகையை பார்க்கணும், நபிக்கு பின்னால தொழணும். அதனால பெண்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சு. அப்ப தொழுதுட்டு பெண்கள் என்ன செய்யறாங்க, ஒரே வாசலால ஆண்களும் பெண்களும் போறதை பார்த்து ஒரு தடவை நபி அவங்க சொன்னாங்க, ஒரு வாசலை சுட்டி காட்டி, இந்த வாசலை நாங்க பெண்களுக்கு செப்பரேட் பண்ணினா என்ன, இந்த வாசலுக்கு நாங்க பெண்களுக்காக வேண்டி தனியா ஒதுக்கிட்டா என்னாண்டு மாத்திரம் தான் கேட்டாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் மௌத்தாகிற வரைக்கும் அந்த வாசலால மஸ்ஜித் நபவிக்கு வரவே இல்லை. ஏண்டா நபி அவர்களுடைய விருப்பம் என்ன, இந்த வாசல் அது பெண்களுக்காக வேண்டி ஒதுக்கினால் நல்லது. நபியுடைய விருப்பம், உத்தரவல்ல. நபியுடைய விருப்பத்திற்கு இந்த அளவுக்கு கட்டப்பட்டு நடந்தாங்க. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நேரம் உங்களுக்கு தெரியும். மதீனாவுல இருந்து வாராங்க மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக. ஹுதைபியா இந்த இடத்துல அவங்க தடை செய்யப்பட்டுட்டாங்க. இப்பொழுது நபி அவங்க ஹஜ்ரத் உஸ்மான் அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க மக்காவுக்கு போய் மக்காவுடைய சிச்சுவேஷன் நிலைமைகளை பார்த்துட்டு வாங்க. சுமார் 6 வருஷத்துக்கு பிறகுதான் மதீனாவுல இருந்து வாராங்க மக்காவுக்கு. அவர்கள் பிறந்த ஊரு, வளர்ந்த ஊரு, வாழ்ந்த ஊரு காபத்துல்லா எவ்வளவு விருப்பமான ஒரு அல்லாஹ்வுடைய வீடு, எவ்வளவு விருப்பத்தோட தேட்டத்தோடு வந்திருப்பாங்க மதீனாவுல இருந்து. அந்த ஹுதைபியாவுல மக்கால இருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தான். இன்று வரைக்கும் அந்த இடத்துல ஒரு கிணறு எல்லாம் இருக்குது. அந்த கிணறு ஞாபகார்த்தமா வச்சிருக்கிறாங்க. மக்காவுடன் ஒரு 27 கிலோமீட்டர், சுமார் 400 கிலோமீட்டரை தாண்டி வந்துட்டாங்க. ஹுதைபியால காஃபிர்கள் தடை செஞ்சுட்டாங்க, நீங்க போக கூடாது. ஹஜ்ரத் உஸ்மான் அனுப்பி வச்சாங்க. மதீனாவுலிருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு வராங்க, மக்காவுக்கு உம்ரா செய்யணும் என்று சொல்லி. இப்ப ஹஜ்ரத் உஸ்மான நபி அவங்க அனுப்பி வச்சாங்க, நீங்க மக்காவுக்கு போய் மக்காவுடைய நிலைமைகளை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. அந்த வேளையில தான் அந்த ஹுதைபியாவுல ஒரு மரத்துக்கு கீழால உடன்படிக்கை நடக்குது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. மரத்துக்கு கீழால யார் எந்த முஃமினீன்கள் உங்களோட உடன்படிக்கை செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரத்தை குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். இப்ப ஒவ்வொருத்தரா வந்து நபி அவர்களுடன் உடன்படிக்கை செய்யறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு போய் விட்டாங்க. இப்பொழுது ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹனி அன்லி அபி அப்துல்லா, அபு அப்துல்லாவுக்கு பெரிய ஒரு ஷோஃபனம் உண்டாவதாக, நன்மாராயம் உண்டாவதாக. நாங்க எல்லாம் ஹுதைபியால இருக்கிறோம். அபு அப்துல்லா மக்கால போய் உம்ராவை செஞ்சு அவரை ஹராம கலஞ்சி சந்தோஷமா இருப்பாரு சொன்ன வேளையில நபி அவர்கள் தன்னுடைய ஒரு கைய அடிச்சு சொன்னாங்க, ஹாதா உஸ்மான், இந்த கை இது உஸ்மானுக்காக வேண்டி. நபி அவர்கள் ஒரு கையை இன்னொரு கையில அடித்து, இது உஸ்மானுக்கு பகரமா நான் பைய செய்கின்றேன். நீங்க என்ன சொல்றீங்க, உஸ்மான் மக்காவுக்கு போய் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, தவாஃப் எல்லாம் செஞ்சு உம்ராவை செஞ்சு ஹராமா கலைந்திருப்பாரா? சொன்னாங்க நபி அவர்கள், லோ மக்கத கதா வகதா, லோ மக்கத கதா வகதா சனத்தன் மா தாஃப ஹத்தா அதூஃப. உஸ்மான் ஒரு நாள் அல்ல, ஒரு கிழமை இல்ல, ஒரு மாதம் அல்ல, பல வருஷ காலம் மக்காவுல உஸ்மான் தங்கி இருந்தாலும் நான் தவாஃப் செய்யற வரைக்கும் அவர் தவாஃப் செய்ய மாட்டாரு. கேட்கிறாங்க மக்காவாசிகள், உஸ்மான் பல வருஷத்துக்கு பின்னால வந்திருக்கிறீங்க, இஹ்ராமோட வந்திருக்கிறீங்க, உங்களுடைய உம்ராவை முடிச்சுக்கோங்க. சொன்னாங்க, எங்கட தலைவர் செய்யாம நான் செய்ய மாட்டேன். மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷஹோர்களே, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உத்தரவுகளை தலைக்கு மேல மதித்தாங்க.
நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால பல நாடுகளை வெற்றி கொள்றாங்க. அப்படி வெற்றி கொள்ளப்பட்ட நாடுகள்ல சிரியாவும் ஒன்று, ஜோர்டானும் ஒன்று, பிலஸ்தீனும் ஒன்று. அப்படி அந்த வெற்றி கொள்ளப்பட்ட நாட்டை ஹஜ்ரத் ஹுஸைஃபத்து இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாட்டுக்கு அதிகாரியாக ஆக்கப்படுறாங்க. ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, அநேகமா சிரியாவில் உள்ள ஒரு சிட்டி, ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அங்க ஹுஸைஃபத்து இப்னு யமான் அதிகாரியா நியமிக்கப்பட்டதற்கு பின்னால முதலாவது என்ன செய்யறாங்க, அங்குள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விருந்து ஒன்று போடுறாங்க. பொதுவா அந்த விருந்து அவங்க ரொட்டியை தான் சாப்பிடுவாங்க விருந்து. இப்பொழுது ஆக முக்கியமான அந்த சிட்டியில் உள்ள முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க விருந்துக்கு, உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த தெரியும் உங்களுக்கு தந்தூரி ரொட்டி. தந்தூரி ரொட்டி என்ன, அதாவது கீழே ஒரு குழி ஒன்று மாதிரி இருக்கும், அதற்கு கீழே நெருப்பு பத்தி கொண்டிருக்கும். அந்த சைட்ல தான் ரொட்டி சுடக்கூடிய அந்த அதாவது அந்த இரும்பு ஒட்டப்பட்டிருக்கும். அதுல அந்த ரொட்டியை கொண்டு ஒட்டுவாங்க, பின்னால கம்பியை போட்டு எடுத்துருவாங்க. அந்த ரொட்டியுடைய நடுப்பகுதி நல்ல முறையில வெந்திருக்கும், அதனுடைய ஓர பகுதி சில சந்தர்ப்பங்கள்ல கொஞ்சம் பச்சை மாதிரி இருக்கும். ஹஜ்ரத் ஹுஸைஃபத்து இப்னு யமான் தான் அவ்வளவு பெரும் பெரும் தலைவர்கள் முக்கியஸ்தர்களுக்கு விருந்து கொடுத்தாங்க. இப்ப ரொட்டியை பரிமாறி கொண்டிருக்கிறாங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. வந்த தலைவர்கள் சிலால் அந்த ஓரத்துல பச்சையா இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் அப்படி பிச்சு பிச்சு போட்டுட்டு நடுப்பகுதியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அதை எடுத்து அவங்க பிச்சு கீழே போட்டு எடுத்து சாப்பிடுறாங்க. அப்ப உணவை பரிமாறி கொண்டிருந்த ஒரு சிலர் வந்து அவருடைய ஊழியர்கள் சொல்றாங்க, நீங்க தான் இந்த ஃபங்க்ஷனுடைய சீஃப் கெஸ்ட், நீங்க தான் இவர்கள் எல்லாம் அழைச்சிக்கிறீங்க, நீங்க இவர்களுக்கு மத்தியில அவங்க பீத்து கீழே போடக்கூடிய இந்த துண்டை நீங்க புறக்கி சாப்பிடுறது எவ்வளவு பெரிய அநாகரீகம், நீங்க செய்யாதீங்க. நானா நபியுடைய ஹதீஸ், கீழே விழுந்தா அதை தொடச்சி சாப்பிடுங்க, ஏதாவது அசுத்தம் பட்டிருந்தா தொடச்சி சாப்பிடுங்க, ஏதாவது உணவு சாப்பிடும் போது கீழே விழுந்தா அதை அப்படி வைக்காதீங்க, அதுக்குத்தான் சுப்ரா போட சொல்றது, சுப்ரா சுத்தமாக இருக்கும். அதுல ஏதாவது விழுந்துட்டால் உடனடியா சாப்பிடணும், ஒன்றுமில்லட்டி சாப்பிடுறது, அசுத்தம் இருந்தா ஏதாவது பட்டிருந்தா தொடச்சி சாப்பிடணும் சொன்னாங்க அந்த ஊழியர்கள். நீங்க விடுங்க, அதை நாங்க வீணாக்காம சாப்பிடுறோம்னு சொன்னவுடன் ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த வேலையில பாருங்க நபி மீது இருந்த மஹப்பத், சப்தம் போட்டு சொல்றாங்க, அத்துருக்கு சுன்னத்த நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாஉலாயில் ஹுமக்கா, இந்த மடையர்களுக்காக என்னுடைய தலைவனுடைய ஒரு சுன்னத்தை நீ விட சொல்கின்றாயா? வந்திருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள், நபிக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு முன்னால் உலகத்துடைய தலைவன் யாரும் ஒன்றுமே இல்ல, இஸ்லாம் அல்லாஹ் சொல்லிட்டா அதுக்கு மேல வேறு யாருடைய பேச்சையும் ஏற்றுக்கொள்ளல. சொன்னாங்க, இந்த மடையர்களுக்காக என்னுடைய நபியுடைய சுன்னத்தை விட சொல்றீங்களா? என்னால விட முடியாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துல நபியுடைய காலத்திலிருந்து எல்லாருமே, பெண்கள் ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் அதே மாதிரி தான் மஸ்ஜித் நபவிக்கு வராங்க, வந்து தொழுதுட்டு ரோட்ல போய் கொண்டிருக்கிறாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் ஆண்களோட கலந்து போறாங்க. உடனடியா நபி அவங்க இதை கண்காணிச்சதை சொன்னாங்க. அதற்கு பின்னால பெண்களே சொன்னாங்க, ஆண்கள் நீங்க தொழுதோட பள்ளியில் உட்கார்ந்துறீங்க, யாரும் வெளியில போறதில்ல, பெண்கள் எல்லாம் முதல்ல போட்டும், அவங்க போனதற்கு பின்னால ஆண்கள் பின்னால போங்க. அதோட பெண்களுக்கு சொன்னாங்க, இதற்கு பின்னால் நீங்க ரோட்டுடைய நடுவுல போறதில்ல, அலைக்குன்னா பிஹாஃபாத்தி தரீக், அந்த ரோட்டுடைய ஓரத்தால தான் நீங்க போகணும், உங்களுக்கு நடுவுல போறதுக்கு அனுமதி இல்ல. எந்த அளவுக்கு ஓரத்தால போனாங்கன்னு சொன்னா, அவர்கள் மேல போட்டிருந்த அந்த மேலாடை, அந்த புர்காவுடைய துணி, அந்த ஓரத்தில் உள்ள தாப்பைகள் மாட்டிவிடக்கூடிய அளவுக்கு அந்த பெண்கள் ஓரமா போனாங்க. அப்ப நபி அவர்கள் ஒன்று சொன்னா அதற்கு மேலால ஆண்களுக்கும் யோசிக்க நேரம் இல்ல, பெண்களுக்கும் யோசிக்க நேரம் இல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் உள்ளத்தில் இருந்துச்சு. அவர்களுடைய பொறுமதியை உண்மையான முறையில விளங்கினாங்க. அதனால நபியுடைய உத்தரவுக்கு அவர்களால மாறு செய்யலா, நபியுடைய கட்டளைக்கு அவர்களால மாறு செய்யலா, நபியுடைய விருப்பத்திற்கு அவர்களால மாறு செய்யலா. சின்ன சின்ன விஷயம் இல்ல, அவர்கள் வாழ்நாள் பூரா பலவீன விஷயமாக இருக்கலாம். ஹஜ்ரத் அபூ ஜுஹைஃபா, அதே மிஷ்காத் என்ற கிதாபுல வருது, ஹஜ்ரத் அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை நல்ல சாப்பிட்டு வராங்க நபியுடைய சமூகத்திற்கு. வந்ததோட அவருக்கு ஏப்பம் போகுது. நபியும் கேட்டாங்க, என்ன அபூ ஜுஹைஃபா, என்ன இப்படி ஏப்பம் விடுறீங்க? யா ரசூலல்லாஹ், வயிறு நிறைய சாப்பிட்டேன். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அபூ ஜுஹைஃபா நல்லா கேட்டுக்கோங்க, யாரு துனியாவுல வயிறு நிறைய சாப்பிடுவார்களோ அவர்கள் கியாமத் நாள்ல பசியுடன் இருப்பாரு. யாரு துனியாவுல வயிறு நிறைய சாப்பிடுவாரோ அவர் கியாமத் நாள்ல பசியுடன் இருப்பாரு என்று சொன்னேன். ஹஜ்ரத் அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்றிலிருந்து நான் மரணிக்குகின்ற வரைக்கும் வயிறு நிறைய சாப்பிட்டதே இல்லை.
காலையில சாப்பிட்டா இரவையில சாப்பிட மாட்டேன், மாலையில சாப்பிட்டா காலையில சாப்பிட மாட்டேன், வயிறு நிறைய நான் சாப்பிட்டதே இல்லை. அவர்களுடைய சாப்பாடாக இருக்கலாம், அவர்கள் நடந்து போவதாக இருக்கலாம், அவர்களுடைய உடையாக இருக்கலாம், தொழக்கூடிய நேரத்தில் செருப்புகளை கலட்டுவதாக இருக்கலாம், எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, எச்சிலை துப்புவதாக இருக்கலாம், நபி அவர்கள் சொன்னா அதற்கு மேல போக மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயம் இல்ல, பெரிய பெரிய விஷயத்திலையும் தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம். மதீனாவுல ஒரு வழக்கம் ஒன்று இருந்துச்சு. யாராவது ஒரு பெண் விதவையாகிட்டா, அவருடைய கணவன் அந்த பெண்ணை 3 தலாக் சொல்லிட்டா, விதவையாகிட்டா, முதலாவது அந்த பெண்ணுடைய தந்தை வந்து நபியிடத்துல கேட்பாங்க, இப்படி ஒரு விதவை பெண் இருக்கிறாங்க, உங்களுக்கு விருப்பமா, உங்களுக்கு முடிக்கணுமான்னு கேட்டுட்டு தான் வேற யாருக்காவது முடிச்சு கொடுப்பாங்க. இது மதீனாவுல ஒரு வழக்கம். அப்படி ஒரு பெண் விதவையாக்கப்பட்டதற்கு பின்னால அந்த பெண்ணுடைய தந்தை ஒரு தடவை நபியா சந்தித்த வேளையில நபி அவர்களே கேட்கிறாங்க, உங்களோட மகளை நீங்க எனக்கு முடிச்சு தருவீங்களா? சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த தலைக்கு மேலால அதை விட வேற எனக்கு என்ன துனியாவுல பாக்கியம்? நபி அவங்க சொல்றாங்க, எனக்கு இல்ல, ஜுலைபீபுக்கு நீங்க முடிச்சு தரணும். ஜுலைபீப்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மதீனாவுல, அவர் கொஞ்சம் என்ன செய்வாரு, அதாவது கொஞ்சம் அதிகமா கேலி பண்ணுவாரு, சிரிப்பாரு, பெண்களுடைய கூட்டத்தை போவாரு. அந்த ஜுலைபீப்னு சொல்லக்கூடிய சஹாபி ஹஜ்ரத் அபூ பர்ஸா அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவிமார்கள் மிக எச்சரிக்கை செய்திருந்தாங்க, உங்களோட சபைக்கு ஜுலைபீபை நீங்க எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா நல்ல சஹாபி உண்டு, ஆனா என்ன செய்வாரு, கொஞ்சம் அதாவது கேலி, அந்த சின்ன புள்ளத்தனம் மாதிரி உள்ள ஒரு சஹாபி, யாருமே ஒரு பெண் கொடுக்கிறதுக்கு ரெடி இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு இல்ல, இந்த ஜுலைபீபுக்கு சார்பா நான் உங்கள்கிட்ட பெண் கேட்கிறேன். அப்ப சொன்னாரு, அப்படி என்ன, எங்கட வீட்டுல உள்ள மனைவிட்ட கொஞ்சம் கேட்கணும், அந்த பிள்ளையோட தாயிட்ட கேட்கணும். இவர் வீட்டுக்கு நேரா போய் முதலாவது கேட்கிறாரு, உங்களோட மகள ரசூலுல்லாஹ் பெண் கேட்கிறாங்க. மனைவியும் அதே பதில், ரசூலுல்லாஹ்க்கு எங்கட தலைக்கு மேலால. இப்பொழுது அவர் சொல்றாரு, ரசூலாவுக்கு இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தூதுவர் ஜுலைபீப். சொல்ற ஜுலைபீபுக்கா? எங்கட மகள ஜுலைபீபு கொடுக்கலாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்ப போறாங்க, என்ன இப்படித்தான் ஜுலைபீபுக்கு எங்கட மகளை கொடுக்கலான்னு சொல்லி அனுப்பக்கூடிய வேலையில அந்த மகள் தன்னுடைய தாயிட்ட தந்தையிட்ட கேட்கிறாங்க, நீங்க யாருக்கு பதில் சொல்லி அனுப்புறீங்க? யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் கேட்டதுக்கு நீங்க முடியாதுன்னு சொல்ல போறீங்களா? ரசூலுல்லாஹ்வை கோபிச்சா அல்லாஹ்வை கோபிச்ச மாதிரி, ரசூலுல்லாஹ்வை திருப்திப்படுத்தினா அல்லாஹ்வை திருப்திப்படுத்தின மாதிரி. அத அந்த ஜுலைபீபை பார்க்காதீங்க, நீங்க என்ன அவருக்கு முடிச்சு வைங்க, அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை வீணாக்க மாட்டான். எவ்வளவு ஒரு தைரியம், துணிச்சல் உண்டு வேணும். உலகத்துல மத்த எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு பதில் சொல்லுவாங்க. திருமணத்துடைய விஷயம் வந்தா, இது லைஃப், இது வாழ்க்கையே, நாங்க எப்படி அவசரப்பட்ட முடிவு சொல்றது? உலகத்துல எல்லாரும் விட்டு கொடுப்பாங்க. திருமணத்துடைய ஒரு விஷயம் வந்தா காலமெல்லாம் வாழணும், அது யோசிக்கணும். அந்த ஒரு வினாடியில் அந்த பெண்மணி சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மறுத்த நீங்க அல்லாஹ்வை மறுத்த மாதிரி, ரசூலுல்லாஹ்வை கோபப்படுத்தின அல்லாஹ்வை கோபப்படுத்தின மாதிரி. அவருடைய நிலையை பார்க்காதீங்க, எனக்கு முடிச்சு வைங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது அந்த செய்தி போய் சொல்லப்படுது. நபி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பெண்மணிய ஜுலைபீபுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில நபி அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. அதுல ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சேர்ந்து போறாங்க நபி அவர்களோட யுத்தத்துக்கு. அப்படி போய் இப்ப யுத்தம் எல்லாம் முடிஞ்சு இப்ப நபி அவங்க கேட்டாங்க, நாங்க வந்தவங்க எல்லாம் சரியா இருக்கிறோமா? நாங்க எல்லாம் எண்ணிக்கை சரியா? சொன்னாங்க, சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க எல்லாம் சரியா தானே இருக்கிறோம். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, நான் ஜுலைபீபை காணல, இங்க எங்களுடைய ஜுலைபீப் வந்தாரு இங்க. இப்பொழுது பார்த்தா ஜுலைபீப் எங்கேயுமே இல்ல. அப்ப காஃபிர்கள் எந்த இடத்துல இருந்து யுத்தம் செஞ்சாங்களோ அங்கக்கு கொஞ்சம் பேர் அனுப்பி பார்த்தாங்க, அங்க போய் பார்த்துருவாங்க ஜுலைபீப் இருக்கிறாரான்னு சொல்லி. அங்க போய் பார்த்தா ஜுலைபீப் வெட்டப்பட்டு ஷஹீதாக இருக்கிறாரு. அவரை சுத்தி 7 காஃபிர்கள் அங்கே பிணமாக கிடக்கிறாங்க. நபி அவங்க ஓடி போனாங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்துக்கு ஓடி போய் சொன்னாங்க, கத்தல சபாத்தன் சும்மா குத்தில, 7 பேரை தனியா நின்று கொலை செஞ்சிட்டு இவர் பின்னால கொலை செய்யப்பட்டுட்டாரு. கத்தல சபாத்தன் சும்மா குத்தில, 7 பேரை இவர் கொண்டு விட்டு பின்னால தான் இவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டாரு. இப்ப கையேந்தி துவா செய்றாரு, யா அல்லாஹ், நான் இவர் நின்றும் உள்ளவன், இவர் என்னின்றும் உள்ளவர், நான் இவரை பொருந்தி கொண்டுட்டேன், யா அல்லாஹ் நீ இவரை பொருந்தி கொள்வாயார். இப்பொழுது அவருக்கு அந்த ஹதீஸ்ல வருது, ஹயாத்து சஹாபாவுனே வருது, நபியவங்க அவருடைய ஜனாசாவை கட்டில கூட வைக்கல, மடியில வைக்கிறாங்க. ஜுலைபீபுடைய ஜனாசாவை மடியில வச்சுட்டு சொல்றாங்க, நீங்க இவருக்காகவே என்ன செய்யுங்க, கபரை தோண்டுங்க. நபியவங்க தன்னுடைய கையால் அந்த ஜுலைபீபுடைய ஜனாசாவை அடக்குறாங்க. அடக்கிட்டு அந்த பெண்மணிக்கு துவா செய்யறாங்க,
அல்லாஹும்ம சுப்ப அலைஹல் கைர சப்பா வலா தஜஅல் ஐஷஹா கத்தன் கத்தா. யா அல்லாஹ், இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில மலையை போன்று நீ பரக்கத்தை கொட்டுவாயாக. அவளுடைய வாழ்க்கைய சிரமமானதாக ஆக்கிவிடாதே, அவளுடைய வாழ்க்கைய கஷ்டமானதாக ஆக்கிவிடாதே. இப்பொழுது மதீனாவுல சொல்றாங்க, அந்த பெண்மணி மாதிரி கொடை கொடுக்கிற வேற யாரும் இருக்கல்ல. அந்த அளவுக்கு என்ன நபி அவங்க சொன்னாங்க, மலை மாதிரி அவளுக்கு கயிறை கொட்டுவாயாக. அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்தான்னு சொன்னா, அவளை விட பெரிய ஒரு கொடை வள்ளல் மதீனாவுலே இல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, நபிய நேசிச்சாங்க, விரும்பினாங்க. தன்னுடைய முழு வாழ்க்கை துணைவன் அவன் எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய நபியுடைய விருப்பத்திற்கு மாற்றம் செய்யலாம், நபியுடைய உத்தரவுக்கு மாற்றம் செய்யலாம், நபியுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யலாம். ஆண்களும் அதே நிலைமை, பெண்களும் அதே நிலைமை, சஹாபாக்கள் மாத்திரமல்ல, அதற்கு பின்னால வந்த தாபிஈன்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். தாபிஈன்களுள்ள ஆக முக்கியமானவர் தான் ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. உவைசுல் கர்னி நபி அவங்க சொன்னாங்க, கைரு தாபிஈன உவைசுல் கர்னி, தாபிஈன்களாக சிறந்தவர் உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ். கர்ன் என்று சொன்னா ஒரு கோத்திரத்துடைய பெயர். யமன்ல உள்ள ஒரு கோத்திரம் கர்ன் என்று, அந்த கோத்திரத்துல வந்ததுனால தான் உவைசுல் கர்னின்னு சொல்லி. அப்ப யமன்ல ஹஜ்ரத் உவைசுல் கர்னி இருக்கிறாங்க, நபி அவங்க மதீனாவுல இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, நபியிடத்துல கேட்டு அனுப்புறாங்க, யார சொல்லலாம், எனக்கு ஒரு தாய் இருக்குது, தாய்க்கு நான் ஹிதமா செய்து கொண்டிருக்கிறேன், நீங்க அனுமதி தந்தா நான் மதீனாவுக்கு வந்தவங்களை சந்திக்கிறேன். மதீனாவுக்கு வந்த நபியை சந்திச்ச எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். சஹாபி ஈமானுடைய நிலையில மதீனாவுக்கு வந்து நபி அவர்களை சந்தித்தால் சஹாபி ஆகிற பாக்கியம். உலகத்தில் இந்த பாக்கியத்தை வேற யாராவது விடுவாங்களா? எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, சஹாபி ஆகிற பாக்கியத்தை யாரும் விட மாட்டாங்க. ஆனா ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் கேட்டு அனுப்புறாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன. இப்ப நபி அவங்க சொல்றாங்க, உவைஸ், நீங்க உங்களோட தாயுடைய ஹிதமத்தில இருங்க, நீங்க உங்களோட தாய்க்கு ஹிதமா செய்து கொண்டிருங்க. ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் பாருங்க, எந்த அளவு விருப்பம் இல்லாம இருக்குமா. ஆனால் சஹாபி ஆகணும் என்றது ஆகப்பெரிய விருப்பம். இருந்தாலும் நபியுடைய உத்தரவு என்ன, உவைஸ் நீங்க யமன்ல இருங்க, உங்களோட தாய்க்கு ஹிதமா செய்து கொண்டிருங்க. ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் அப்படியே இருக்கிறாங்க. நபி அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால சொன்னாங்க ஹஜ்ரத் உமர்ட்ட, உமர் என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால ஒரு கட்டத்துல மதீனாவுக்கு உவைசுல் கர்னி வந்தா அவர்கிட்ட சொல்லி நீங்க துஆவை பெற்றுக் கொள்ளுங்க. ஏன், தாபிஈன்களுடைய தலைவர் உவைசுல் கர்னி மதீனாவுக்கு வந்தா நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு துஆ செய்ய சொல்லும்படி. இப்பொழுது நபி வஃபாத்துக்கு பின்னால வாராங்க ஹஜ்ரத் உவைசுல் கர்னி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திச்சு ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, எனக்காக நீங்க துஆ செய்யுங்க. அவர் சொல்றாரு, நீங்க எவ்வளவு பெரிய ஆள், நான் எப்படி துஆ செய்யறது? இல்ல, என்னுடைய நபி அவங்க சொன்னாங்க உங்கள்கிட்ட துஆ கேட்கும்படி என்று சொல்லி. அப்ப நபி அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து ஹஜ்ரத் உவைசுல் கர்னிக்கு கிடைச்சதுனால நபியுடைய உத்தரவை பார்த்தாங்க. தான் சஹாபியாக ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் அதை கூட விட்டு விட்டாங்க. ஏன், எனக்கு பெருசு நபி அவர்களுடைய உத்தரவு, எனக்கு பெருசு நபியுடைய கட்டளை, எனக்கு பெருசு நபியுடைய விருப்பம். துன்யாவுல வேற யாரும் இது போன்றதை தியாகம் செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்க. அதனால நபியுடைய வாயால சொன்னாங்க, தாபிஈன்களுடைய தலைவர் உவைசுல் கர்னி. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர், இப்படி ஒன்று ரெண்டு சரித்திரம் அல்ல, ஹதீஸ் கிதாபுகள் நாங்க பார்த்தோம்டா, நபி உண்மையான முறையில விளங்கினதுனால ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், தாபிஈன்களாக இருக்கலாம், அந்த அளவுக்கு நபிய மதிச்சாங்க, நபியுடைய கண்ணியத்தை உள்ளத்துல வச்சாங்க, நபிய நேசிச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், சகல விதமான ஃபித்னாக்கள் இருந்து அவர்களை பாதுகாத்தான். நபிய நேசிச்சது ஆக முக்கியம், நபியுடைய சுன்னத்தை பின்பற்றது ஆக முக்கியம். நபியுடைய சுன்னத்திற்கு மாறு செய்வது அது மிகவும் பயங்கரமானது. ஒன்று, நபியுடைய சுன்னத்தை என்னால பின்பற்ற முடியலையே என்ற ஒரு கவலை, ஒரு ஆத்திரம், ஒரு மனக்கவலை இருக்கிறது, பரவாயில்லை. ஆனா நபியுடைய சுன்னத்தை அற்பமா நினைக்கிறது, நபியுடைய சுன்னத்தை கேவலமா நினைக்கிறது. இங்க வந்து நாங்க எப்படி இஸ்லாத்தை பின்பற்றது, இந்த காலத்துல நாங்க எப்படி இஸ்லாத்தை ஃபாலோ பண்றது, இங்க கனடால வந்து நாங்க அப்படி செய்யலுமா, அந்த நபியுடைய காலம் அது ஒட்டகத்துடைய காலம், இப்ப எல்லாம் முடியாதுன்னு சொல்லி நபியுடைய சுன்னத்துகள் அற்பமா கேவலமா நினைச்சோம்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால வரக்கூடிய ஆபத்துகள் பயங்கரமான. இதே கிதாபுல ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்குது. நபி அவர்களுடைய ஒரு
ஹதீஸ் ஒன்று, யாராவது இமாமுக்கு முன்னால, இமாம் தொழுகை வச்சு கொண்டிருக்கிறாரு, இமாமுக்கு முன்னால தன்னுடைய தலையை தூக்கி விட்டால், இமாம் ருக்குல இருக்கிறாரு அல்லது இமாம் சுஜூதில் இருக்கிறாரு, இமாம் தலையை தூக்கிறதுக்கு முன்னால எவராவது தன்னுடைய தலையை தூக்கினா அல்லாஹ் அவனுடைய தலைய முகத்தை கழுதையுடைய முகமாக மாற்றுவான். அதாவது மிஷ்காத்துல வரக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆனா அதிகமான உலமாக்களுடைய கருத்துப்படி இந்த இடத்துல கழுதையுடைய தலான்னு சொன்னா யதார்த்தமான கழுதை அல்ல, கழுதை அறிவுல குறைந்ததாக இருக்குது, அதனால இவன் அல்லாஹ் மடையனாக மாற்றுவான் என்று அதிகமான உலமாக்கள். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க இல்ல, யதார்த்தத்திலே அந்த மாதிரி செஞ்சு அவனுடைய முகத்தை அல்லாஹ் கழுதையுடைய முகமாக மாற்றி விடுவான். ஒரு பெரிய ஒரு மனிதர் இருந்தாரு, மிகப்பெரிய ஆலிம். அந்த ஆலிம் என்ன செய்யறாங்க, நிறைய மாணவர்கள் வந்து ஹதீஸ படிக்கிறாங்க. இந்த மஸாயிர் ஹக் என்ற கிதாபுல இந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. முழு உலகத்தினுடைய பல பாகங்கள் இருந்து அந்த ஷேகுல் ஹதீஸ், ஹதீஸ்களை வல்லுநர்கள் வந்து ஹதீஸ படிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு மாணவர் தூரத்திலிருந்து வரார், அவரும் பெரிய ஒரு ஆலிம், இவர்கிட்ட ஹதீஸ படிச்சுட்டு பல வருஷ காலமாக படிக்கிறாரு. ஆனா ஷேகுடைய முகத்தை பார்க்க இயலாது. ஏன் அந்த ஷேக் அவங்க என்ன செய்வாங்க, மாணவர்களுக்கு ஒரு கேட்னை போட்டு கேட்னுக்கு பின்னால் இருந்து தான் படிச்சு கொடுக்கிறது. இந்த மாணவர் அந்த ஷேக்கிட்ட ஹதீஸ ஓதிய மாணவருக்கு சரியான ஆசை, நான் இத்தனை வருஷம் எங்களோட ஷேக்கிட்ட இத்தனாயிரம் ஹதீஸ படிச்சிருக்கிறேன், அதனால நான் இப்ப எங்களோட நாட்டு போக போறேன், ஷேக்கிற முகத்தா பார்க்காம எப்படி போறது. கடைசி ஒரு நாள் கேட்டார், உஸ்தாத் அவர்களே, இத்தனை வருஷம் அவங்கள்ட்ட நான் ஹதீஸ படிச்சேன், உங்களோட முகத்தை பார்க்காம போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நீங்க அனுமதி தாங்க, உங்களை பார்க்கணும். சொன்னாரு, மகனே நீங்க ஹதீஸ படிச்ச போதும், அதோட போயிடுங்க. இல்ல இல்ல, நான் நிச்சயமா உங்களோட முகத்தை பார்த்து தான் ஆகணும்னு சொன்னவுடன் அந்த மாணவருடைய பிடிவாதம் தாங்காம ஷேக் அவர்கள் கேட்டுன தூக்குறாங்க. பார்த்தா இந்த மாணவருக்கு கடுமையான ஆச்சரியம், அவருடைய முகம் கழுதையுடைய முகமாக மாற்றப்பட்டு. அப்ப அவர் சொல்றாரு, மகனே என்னுடைய நிலைமை இப்பதான் நான் உன்ட்ட சொல்ல போறேன், நான் இத்தனை வருஷமா ஹதீஸ படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த நபி அவர்களுடைய இந்த ஹதீஸ், இமாமுக்கு முன்னால யாராவது தலைய தூக்கினா அவருடைய தலை கழுதையுடைய தலையாக முகமாக மாற்றப்படும் என்ற ஹதீஸ நான் ஒரு நாள் லேசா நினைச்சிட்டேன், நான் அதை சாதாரணமா நினைச்சிட்டேன், நான் அதை ஒரு நாள் அற்பமா நினைச்சு அன்றைக்கு என்னுடைய தலைய முன்னால தூக்கிட்டேன். அன்றைய தினமே அல்லாஹ் என்னுடைய முகத்தை கழுதையுடைய முகமா மாத்திட்டான். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஒரு ஹதீஸ்களே வல்லுனர். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியுடைய ஹதீஸை யாராவது கேவலமா நினைச்சா, இழிவா நினைச்சா, அது அல்லாஹ்வால இயலாது. அவருக்கு அல்லாஹ் பயங்கரமான அதாப வேதனையை கொடுத்துருவான். நபி அவர்களுக்கு முன்னால் ஒரு ஆள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு, அவர் இடது கையால சாப்பிடுறாரு. நபி அவங்க சொன்னாங்க, குலி பியமீனிக், நீங்க கூட வலது கையால சாப்பிடுங்க சகோதரரே. அப்ப அவர் கொஞ்சம் அதாவது பெருமை உள்ளவர். அவர் சொன்னார், லா அஸ்தத்தி, நான் சக்தி பெற மாட்டேன், வலது கைய என்னால தூக்க இயலாது, யூஸ் பண்ண இயலாது. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, மஸ்ததாத்த, நீங்க வலது கையால சாப்பிட சக்தி பெறவே மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கு நபி அவர்கள் சொன்னது, அந்த மனிதர் மௌத்தாகிற வரைக்கும் வாய்க்கு அவருடைய கையை கொண்டு போயிடாது, வலது கைய. மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷஹூர்களே, இது போன்று பல ஹதீஸ்கள் அதே மிஷ்காத் என்ற கிதாபில பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபியுடைய அந்த பேச்சை மதித்து நடந்தவர்கள் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான். நபியுடைய அந்த ஹதீஸை யாரு கேவலமா இழிவா நினைத்தார்களோ அவர்கள் அல்லாஹ் இந்த மாதிரி ஆக்கி இருக்கிறான். மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷஹூர்களே, அதனால நபியுடைய சுன்னத்தை பின்பற்றணும். அப்படி பின்பற்ற கிடைக்காத்தையும் ஒரு ஆத்திரம் உண்டு, கவலை உண்டு. நபி அவர்களுடைய சுன்னத்தை தான், ஆனா என்னால பின்பற்ற கிடைக்கலையே, அல்லாஹ்ட்ட துஆ செய்யறது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை தான், வாய்ப்பை தான் நாங்க துஆ செஞ்சா அல்லாஹ் எப்படியும் சந்தர்ப்பத்தை தருவான். நபியுடைய காலத்துல அந்த ஆண்களும் பெண்களும் நபியுடைய சுன்னத்தை பின்பற்றினதுனால எந்த அளவுக்கு நபிக்கு கட்டுப்பட்டாங்கண்டா, மனிதர்கள் மாத்திரமல்ல, மிருகங்களும் கட்டுப்படுது, பறவைகளும் கட்டுப்படுது, அதாவது மரங்களும் கட்டுப்படுது, ஒட்டகங்களும் கட்டுப்படுது. நபியவங்க உத்தரவிட்ட ஈத்த மரம் நடந்து கொண்டு வருது, நபியவங்க உத்தரவிட்ட ஒட்டகங்கள் வருது. ஒரு தடவை நபியவங்க சஃபர் செய்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு காட்டரபி வந்து கொண்டிருக்கிறாரு. பொதுவா நபியவங்க சஃபரிலையும் யாரை கண்ட விட மாட்டாங்க. இவனுக்கு எப்படியாவது ஹிதாயத் கிடைக்கணும், இவருக்கு நாங்க தாவத் கொடுக்கணும், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நபியவங்க சஃபரில போய் கொண்டு இருக்கிறாங்க, ஒரு காட்டரபி இதெல்லாம் வந்திருக்கிறாரு. நபியவங்க கேட்டாங்க, ஹல்லக இலா கைர், நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி தரட்டுமா, நல்ல ஒரு செய்தியை சொல்லி தரட்டுமா? அவர் கேட்டார், அது என்ன நல்ல செய்தி? நபி அவங்க சொன்னாங்க, தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன அல்லாஹ்வுடைய ரசூலா ஏற்றுக்கொள்ளுங்க.
பொதுவா காட்டுல வாழ்றவங்க கொஞ்சம் என்ன அவங்க பெரிய அளவுல படிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது திடீர்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுடுவாங்க. அந்த காட்டரபி என்ன செய்யறாரு, அவருடைய இந்த ஜுப்பா கைக்கு உள்ள ஒரு உடும்ப வேட்டையாடி இப்படி மறைச்சு கொண்டு வராரு. அவருடைய இந்த ஜுப்பா கைக்கு உள்ளால ஒரு உடும்பு இருக்குது. அல் பிதாயா வன் நிஹா என்ற கிதாபில் இந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர் இந்த ஜுப்பா கையில மறைச்சு வைத்திருக்கிற உடும்ப கீழே போட்டு சொன்னாரு, லா உமினு ஹத்தா யுமின ஹாதா தப். இந்த உடும்பு உங்களை கொண்டு ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் நான் உங்களை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டேன். கீழே போடுறார் உடும்ப. இந்த உடும்பு உங்களை கொண்டு ஈமான் கொள்கின்ற வரைக்கும் நான் ஈமான் கொள்ள மாட்டேன். நபியவங்க பயப்படல. ஏன்? நபியவங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டாங்க. யாரு அல்லாவுக்கு கட்டுப்படுவார்களோ முழு உலகத்துள்ள வஸ்துக்களையும் அல்லாஹ் அவரை கட்டுப்பட வைப்பான். நபியவங்க அல்லாஹ்வை முழுமையா நம்பி இருந்தாங்க, கட்டுப்பட்டாங்க. இப்பொழுது அந்த உடும்ப பார்த்து நபியவங்க கேட்கிறாங்க, யா பப்புன்னு சொல்லி அழைச்சதுதான் தாமதம். சுத்தமான அரபியில் அந்த உடும்பு பேசுது. சுத்தமான இலக்கண இலக்கிய நயத்துடன் கூடுதலான அந்த அரபியில அந்த லப்பைக வஸஅதைக யா ஸீன மன் வாஃபா யௌமல் கியாமா, கியாம நாளையில அனைத்து மக்களை அலங்காரம் செய்யக்கூடிய நபி அவர்களே, இதோ உங்களுக்கு அபுத். உடும்பே நீ யாரை வணங்குகின்றாய்? மன் தஅபுத், நீ யாரை வணங்குகின்றாய்? அந்த உடும்பு கூறுகின்றது, மன் ஃபிஸ் ஸமாஇ அர்ஷுஹு வ மன் ஃபில் அர்தி சபீலுஹு வ ஃபில் பஹ்ரி சுல்தானுஹு வ ஃபில் ஜன்னத்தி ரஹ்மத்துஹு வ ஃபின் நாரி இகாபுஹு. வானத்தில் அரிஷுக்கு சொந்தக்காரன் யாரோ, பூமியில பாதைகளை ஏற்படுத்தியவன் யாரோ, முழு கடல்ல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடியவன் யாரோ, சுவர்க்கத்தில் ரஹ்மத்தையும் நரகத்தில் அதாபையும் வைத்தவன் யாரோ, அந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வை நான் வணங்குகின்றேன். எவ்வளவு பெரிய ஒரு பதில் மனிதர்களுடைய சிந்தனையில வருமா? நபி அவங்க திருப்பி கேட்கிறாங்க, அப்படின்னா மன் அன, நான் யாரு? என்ற இதுல லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்திரம் தான் வந்திருக்குது, முஹம்மது ரசூலுல்லாஹ் வரல. நபி அவங்க கேட்கிறாங்க, அப்படின்னா மன் அன, நான் யாரு? அந்த உடம்பு கூறுகின்றது, அந்த ரசூலு ரப்பில் ஆலமீன் வ காத்தமன் நபியீன் கத் அஃப்லஹ மன் ஸத்தகக் வ காப மன் கத்தபக். நீங்க ரசூலு ரப்பில் ஆலமீன், உலகத்தார்களுடைய மிகப்பெரிய ரசூல், நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாக கடைசியாக வந்தவர். கத் அஃப்லஹ மன் ஸத்தகக், யார் உங்களை உண்மைப்படுத்தினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான், யார் உங்களை பொய்ப்படுத்தினானோ அவன் தோல்வியை தழுவி விட்டான். இந்த உடம்பு சொன்னதான் தாமதம். மறு வினாடி அந்த காட்டரபி என்ன செய்யறாரு, கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறார். மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷஹோர்களே, எதை சொல்ல வாரோம்டா, நபியுடைய காலத்துல சஹாபாக்கெல்லாம் நபிக்கு கட்டுப்பட்டாங்க. ஆண்களும் கட்டுப்பட்டாங்க, பெண்களும் கட்டுப்பட்டாங்க, பெரியவர்களும் கட்டுப்பட்டாங்க, வயோதிபர்களும் கட்டுப்பட்டாங்க, பணக்காரர்கள் ஏழைகள் கட்டுப்பட்டாங்க. அதனுடைய பிரதிபலன் மிருகங்கள் கூட நபி அவர்களுக்கு கட்டுப்படுது. அதனால நபி அவர்களுக்கு அவர்களால யாரும் மாறு செய்ய முடியல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்துகளை பரக்கத்துல அவர்கள் மீது இறக்கி வைத்தான். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை, எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபித்னா, எங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு, எங்களுக்கு இவ்வளவு பெரிய அதாபு, அழிவு, பல காரணங்கள் சொன்னாலும் அதில் உள்ள இதுவும் ஒரு காரணம். அல்லாஹ் குர்ஆன்ல நாங்க ஆரம்பத்தில் ஓதிய ஆயத்துல கூறுகின்றான், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். யார் அந்த நபியுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றார்களோ, அந்த நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றார்களோ, அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னா, அவர்களுக்கு பயங்கரமான ஒரு சோதனை வரும். அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம், அல்லது நோவினை தரக்கூடிய வேதனை வரும். இந்த இரண்டையும் இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம்கள் அனுபவிக்கிறாங்க. சில நாட்டுல முஸ்லிம்களுக்கு சோதனை, சில நாட்டுல முஸ்லிம்களுக்கு வேதனை. அன்றே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், நபியோட உத்தரவுக்கு நீங்க மாறி செஞ்சிட்டீங்கடா, நீங்க கவனமாக இருங்கள், உங்களுக்கு பயங்கரமான சோதனை வரும் அல்லது பயங்கரமான வேதனை வரும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால தான் முழு உலகத்துல மக்களே சொல்லப்படுது, நபியுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றுங்க, நபியுடைய அந்த சுன்னத்தை பின்பற்றுங்க. வெறும் தொழுகையில மாத்திரம் அல்ல, வெறும் இபாதத்துல மாத்திரம் அல்ல, வெறும் ஹஜ்ஜில மாத்திரம் அல்ல, வெறும் நோன்புல மாத்திரம் அல்ல, நம்மளுடைய முழு வாழ்க்கையில காலையில நாங்க எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் எங்களோட வாழ்க்கையை எப்படி அமைக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில செய்து காட்டினாங்க. உலகத்தில் உள்ள தலைவர்களை
தலைவர்கள் எல்லாம் உண்ட சொன்னான் உண்ட செய்தான். எங்கட தலைவர் நேர்மாத்தம். எதை சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க, எதை செய்தார்களோ அதை சொன்னாங்க. சொன்னதற்கு மாற்றமா செய்யல, செய்ததற்கு மாற்றமா சொல்லல, சொன்னதை செய்து காட்டிய தலைவர் எங்கட தலைவர் ரசூலுல்லாஹ். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க முயற்சி பண்றது பெற்றோர்கள்ட்ட முதலாவது சுண்ணத்தான வாழ்க்கை வாரது. அதை பார்த்து எங்கட மகள்மார்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, அதை பார்த்து எங்கட மகன்மார்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, அதை பார்த்து எங்கட சகோதரர்கள் பின்பற்றுவாங்க. உலகம் வேண்டியதை சொல்லட்டும், அந்த ரசூலை பின்பற்றினா தான் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை முழுமையா பின்பற்றினா ஆரம்ப காலத்துல சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்தானோ, எப்படி கண்ணியப்படுத்தினானோ, எப்படி ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்தானோ, அதே மாதிரி இன்றும் உதவி செய்வான், இன்று முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவான், சகல விதமான ஆபத்துகள் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கா வர்ஸுக்னா இத்திபாஅஹு வஅரினல் பாத்தில பாத்திலா வர்ஸுக்னா இஜ்தினாபா. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான் வஸைன்ஹு ஃபீ குலூபினா வகர்ஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹும்ம ஜஅல்னா மினர் ராஷிதீன். அல்லாஹும்ம اهدنا واهد بنا. اللهم اهد الناس جميعا. اللهم اهدنا واهد بنا واهد الناس جميعا. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انك عفو تحب العفو فاعف عنا. اللهم انك عفو تحب العفو فاعف عنا. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم اعتقنا من النار. اللهم اعتقنا من النار. اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا من النار. اللهم اعتق رقابنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا. وصل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. سبحان الله.